இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான சம் ஒன்று பார்க்க போகிறோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் மெட்ரிகுலேஷன் போர்டு. ஓகே, மெட்ரிகுலேஷன் போர்டில் அடுத்த முக்கியமான சம். இது வந்து 6.1 6.1 எக்ஸசைஸில் 10th சம். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஓகே, இதோட கொஷின் எப்படி போகுது அப்படின்னா, இஃப் cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a அப்படின்னு சொல்கிறாங்க. Then prove that a square minus 1 divided by a square plus 1 equal to sin theta அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா இஃப்னா இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இது ரெண்டும் ஈக்குவல் டு 1 by ஏவாம், இது ஈக்குவல் டு இதுவாம். அப்படி இருந்துச்சுன்னா இதோட ஆன்சர் sin theta அப்படின்னு இதை ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கொஷினோட எக்ஸ்ப்ளனேஷன். இது வந்து ட்ரிக்னாமெட்ரி சாப்டரில் வருது, 6th சாப்டரில் வருது. ஸோ இதோட ஆன்சர்ஸ் பார்ப்போம். ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கிவன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஏன்னா கண்டிப்பாக அதுக்கு மார்க் உண்டு. அதே மாதிரி என்ன கேட்குறாங்களோ அதை வந்து டு ஃபைண்டுன்னு போட்டுட்டு எழுதணும், அதுக்கும் கண்டிப்பாக மார்க் உண்டு. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால அதை நான் கிவனில் போட்டிருக்கேன். ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க, a square minus 1 divided by a square plus 1 equal to sin theta. இதை வந்து ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் ஆன்சர் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணும் போது நான் எப்பயுமே சொல்கிறது, எல்லா ப்ராப்ளமுக்குமே ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 க்ளூ இருக்குது. ஃபஸ்ட்டு க்ளூ என்னென்னா, என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அது நம்மளோட ஃபஸ்ட்டு க்ளூ. ரெண்டாவது, அதுக்கு சப்போஸ் ஃபார்முலா எதுவும் இல்லைனா, இப்போ என்ன கேட்குறாங்க, இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது ஃபார்முலா, ஃபார் எக்ஸாம்பிள் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன, அந்த மாதிரி ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட ஃபார்முலா போட்டு நம்ம ஆன்சரை கண்டுபிடிப்போம். ஸோ அதுதான் நம்மளுக்கு எப்பயுமே என்ன சொல்கிறோன்னா, என்ன கேட்குறாங்களோ அதுலேருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து எதுவுமே ஃபார்முலாவே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு க்ளூ இதில் சாட்டிஸ்ஃபை ஆகலை. செகண்ட் க்ளூ என்னன்னு பார்த்தா, என்ன க்ளூ கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன கேட்குறாங்களோ அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன க்ளூ கொடுத்துருக்காங்களோ, கிவன் கொடுத்துருக்காங்களோ அதில் இருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு க்ளூ வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ செகண்ட் பார்த்தோன்னா க்ளூ என்னன்னு பார்ப்போம். என்ன அது வந்து இஃப்ன்னு கொடுப்பாங்க, இஃப்ன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நீங்கள் இஃப்ன்னு போடக்கூடாது, நான் ஜஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இஃப்ன்னு கொடுத்துருக்கிறது தான் நம்மளோட க்ளூன்னு அர்த்தம். என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, cos theta divided by 1 plus sin theta equal to 1 by a அப்படின்றது தான் அவங்க கொடுத்துருக்கிற க்ளூ. ஸோ இந்த சம்மை எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதில் ஏதாவது ஃபார்முலா இருக்கான்னு பார்க்கணும். cos thetaக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, 1 plus sin thetaக்கு ஏதாவது ஃபார்முலா இருக்கா, 1க்கு ஃபார்முலா இருக்கா, ஏக்கு எதுவுமே ஃபார்முலாவே கிடையாது. ஸோ எதுவுமே நம்ம மூவ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். என்ன க்ளூன்னு பார்த்தா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், அதாவது ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது LHS, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிறது RHS, அதாவது ரைட் ஹேண்ட் சைட். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தா லெஃப்ட் ஹேண்ட் சைட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட் ரெண்டு சைடுமே வந்து ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஸ்கொயர் பண்ணுறோம், cos thetaவை நம்ம ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், cos ஸ்கொயர் theta அப்படின்னு வரும். டிவைடட் பை 1 plus sin thetaவை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம், 1 plus sin theta the whole ஸ்கொயர். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயரை நீங்கள் இங்கே எங்கேயும் போட்டுறக்கூடாது, அப்படின்னா தப்பாயிரும். அதே மாதிரி இங்கே தனியாக ஸ்கொயர், இங்கே தனியாக ஸ்கொயர் அப்படிலாம் இல்லை. மொத்தமாக 1 plus sin theta போட்டு the whole ஸ்கொயர் போடணும். ஈக்குவல் டு இந்த சைட் RHS நம்ம எப்படி ஸ்கொயர் பண்ணுவோம், 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் வரும், டிவைடட் பை ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர்னு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதில் எதுவுமே ஃபார்முலா எதுவுமே நம்ம பண்ண முடியாதனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு சம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபார்முலாலாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ cos ஸ்கொயர் theta
அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னது? 1 மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அதோட ஆன்சர். இது எதுலேருந்து டிரைவ் ஆகுதுன்னு பார்த்தா இதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா இருக்குது. என்னது? சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்றது ஒரு பேசிக் ஃபார்முலா. ஓகே, இதுதான் ஒரு பேசிக் ஃபார்முலா. இதுலேருந்து நம்ம 2 ஃபார்முலா டிரைவ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? இப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு பார்த்தா இதை அப்படியே வச்சுட்டு ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டுவை தாண்டி போகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும் இல்லையா? எப்பயுமே ஈக்குவல் டுவை தாண்டும் போது ப்ளஸ்ஸு மைனஸ் ஆயிரும், மைனஸு ப்ளஸ் ஆயிரும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆயிரும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். ஓகே, இதுதான் வந்து ரூல். ஸோ இதில் இந்த ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போகும்போது மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா என்னது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு அர்த்தம். இதே தான் சைன் ஸ்கொயர் டீட்டாக்கும் அதே தான். இப்போ சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வந்துச்சுன்னா அதோட ஃபார்முலா என்ன? 1 மைனஸ் இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டா அந்த பக்கம் போகும்போது மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவாக மாறிடும். அது சைன் ஸ்கொயரோட ஃபார்முலா. இப்போ நம்மளுக்கு தேவை இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட ஃபார்முலா. என்னது? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. அதனால இந்த காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக நான் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட்டு ரூல். டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. என்னது? 1 ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போட்டாச்சு. இங்கே இந்த 1 ஸ்கொயர் போட்டாச்சு, இந்த ஏ ஸ்கொயர், இது ரெண்டுத்தையும் அப்படியே நான் கீழே இறக்கிட்டேன். 1 ஸ்கொயர் இறக்கிட்டேன், கீழே ஏ ஸ்கொயர் மறுபடியும் இறக்கிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இதை பார்த்தா எப்படி தெரியுது? ஜஸ்ட் ஒரு 1 இருக்குது. நம்ம எப்பயுமே 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா அப்படி இருந்துச்சுனாலே 1க்கு மேலே நம்ம சும்மாக்காச்சும் ஒரு ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கணும். ஏன்? 1 ஸ்கொயர் பண்ணாலும் நம்மளுக்கு எப்படியுமே 1 தான் வரும். ஆனால் இதை பார்த்தா இதுக்குள்ளே ஒரு ஃபார்முலா அடங்கியிருக்கு. என்ன ஃபார்முலா அடங்கியிருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்ற ஒரு ஃபார்முலா இதுக்குள்ளே அடங்கியிருக்கு. ஓகே, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. வேர் இதில் ஏ என்னது? 1ன்னு அர்த்தம், பி என்னது? சைன் டீட்டான்னு அர்த்தம். ஸ்கொயருன்றது போடக்கூடாது, ஏன்னா அது ஃபார்முலா. ஸோ ஏன்றது 1, பின்றது சைன் டீட்டா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். என்னன்னு ஒர்க் அவுட் பண்ண போகிறோம்? ஸோ ஏ ப்ளஸ் பி அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வருது? 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இது பிரகாரம் 1 ப்ளஸ் சைன் டீட்டா. அதுக்கப்புறம் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 மைனஸ் சைன் டீட்டான்னு போட போகிறோம். இது வந்து இதோட ஒர்க் அவுட். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது போட்டாச்சு. இப்போ இந்த 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா நம்மளுக்கு அப்படியே வருது. 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வருது. ஈக்குவல் டு இந்த 1 பை ஏ ஸ்கொயர் 1 பை ஏ ஸ்கொயர்னு அப்படியே போட்டோம். ஓகே, இப்போ இதுக்கு அடுத்து என்ன செய்ய போகிறோம்? இப்போ மேலே அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அதை நம்ம மேலே போட்டாச்சு. இப்போ கீழே 1 ப்ளஸ் சைன் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளே 1 ப்ளஸ் சைன் டீட்டா த ஹோல் ஸ்கொயர்னும் போது இதுக்குள்ளே 2 இருக்குது அப்படின்னு அர்த்தம். 2ன்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த இடத்துல போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ ஏ ப்ளஸ் ஏ, 2 ஏவை நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ஆன்சர் எப்பயுமே 2a அப்படின்னு போடணும். ஆனால் ஏ இன்ட்டு ஏ, 2 ஏவை மல்டிப்ளை பண்ணும் போது அதோட ஆன்சர் ஏ ஸ்கொயர். அதோட ஆன்சர் ஏ ஸ்கொயர்னு அர்த்தம். ஸோ ஏ இன்ட்டு ஏ அப்படின்னா இதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. ஏ ஸ்கொயரோட ஆன்சர் என்னது? ஏ இன்ட்டு ஏ. இந்த இடத்துல இன்ட்டுன்ற மாதிரி வரும். ஸோ இதோட ஃபுல் ஸ்கொயர், இதை வந்து ஒரு ஏ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ ஸ்கொயர்னால் இதை வந்து 2ஆக பிரிக்கணும்னு அர்த்தம். ஸோ 1 ப்ளஸ் சைன் டீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் டீட்டா. இந்த இடத்துல ப்ளஸ்ஸோ மைனஸோ நீங்கள் போடக்கூடாது, ஏன்னா இந்த கான்செப்ட் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ இன்ட்டு ஏ. ஸோ இதுதான் ஏ, இது ஒரு ஏ, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கணும். ஸோ திஸ் இன்ட்டு திஸ் அப்படின்னு போட்டோம். ஈக்குவல் டு 1 பை ஏ ஸ்கொயர் அப்படியே வருது. இப்போ இதை பிரிக்கும்போது இப்போ இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டாவும் இந்த 1 ப்ளஸ் சைன் டீட்டாவும் நம்மளுக்கு என்ன ஆகுது? கேன்சல் ஆயிடுது. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 மைனஸ் சைன் டீட்டா இருக்குது,
டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது. அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 1 மைனஸ் சைன் தீட்டா இருக்குது, கீழே 1 ப்ளஸ் சைன் தீட்டா இருக்குது, இந்த பக்கம் 1 இருக்குது, இந்த பக்கம் ஏ ஸ்கொயர் இருக்குது. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் நம்ம ஃபார்முலா போட்டு எதுவுமே உங்களுக்கு பார்க்கும்போது தெரியணும். அதுக்கு மேலே நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு ஃபைனலாக அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா டிவிஷனை நம்ம எடுத்துடணும். எதுவுமே ஸ்டெப்ஸ் பண்ண முடியலன்னும் போது டிவிஷன் எடுத்துடணும். எப்படி எடுத்துடணும்? நான் இப்போ தான் சொன்னேன். அதாவது மல்டிப்ளிகேஷன் நம்மளுக்கு டிவிஷனாக மாறும், டிவிஷன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். ஸோ இங்கே இருக்கிற டிவிஷன் ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் போகும்போது அந்த சைட் ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகும்போது நம்மளுக்கு மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். அதே மாதிரி இங்கே இருக்கிற டிவிஷன் 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்ற டிவிஷன் ஈக்குவல் டு தாண்டி இங்கே போகும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்? ஸோ இந்த ஏ ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு இந்த ஏ ஸ்கொயர் இங்கே வருது, இந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டா இங்கே வருது. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஏ ஸ்கொயர் போட்டேன், 1 மைனஸ் சைன் தீட்டா போட்டேன், ஈக்குவல் டு 1 போட்டு அந்த 1 ப்ளஸ் சைன் தீட்டா இது அப்படியே டிட்டோவாக அந்த முன்னாடியோட மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஏ ஸ்கொயர் இந்த ப்ராக்கெட்னா என்னன்னு அர்த்தம்? இன்டூன்னு அர்த்தம். ஸோ இது மல்டிப்ளிகேஷன் மாதிரி இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ ஸ்கொயர் இன்ட்டு 1 என்னது? நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் தான் வரும். ஏ ஸ்கொயர் போட்டேன், மைனஸ்க்கு மைனஸ் போட்டேன், ஏ ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா என்ன வரும்? ஏ ஸ்கொயர் சைன் தீட்டா அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ இதோட ஃபுல் மல்டிப்ளிகேஷன் போட்டாச்சு. ஈக்குவல் டு இப்போ 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் எது 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அதனால இங்கே நான் 1 ப்ளஸ் சைன் தீட்டா அப்படின்னு போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃபுல்லாக முடிச்சப்பறம் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இது ஒரு ஏ ஸ்கொயர் ஃபேமிலி, இதெல்லாம் சைன் தீட்டா ஃபேமிலி. நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த சைன் தீட்டாவெல்லாம் நம்ம கொண்டு வர போகிறோம். அப்போ இந்த ஏ ஸ்கொயரை நான் அப்படியே இறக்கிட்டேன். இப்போ இந்த ஏ ஸ்கொயர் சைன் தீட்டா இருக்குது இல்லையா, இந்த ஃபேமிலியை நான் ஈக்குவல் டுவை தாண்டி இந்த பக்கம் கொண்டு போகிறேன். கொண்டு போகும்போது இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் சைன் தீட்டா வந்து ஈக்குவல் டுவை தாண்டும் போது இந்த மாதிரி ஏ ஸ்கொயர் அதாவது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் சைன் தீட்டாவாக மாறிடும். இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இந்த +1 ஈக்குவல் டு தாண்டி இந்த பக்கம் வரும்போது -1ஆக மாறிடும். ஓகே, ஸோ இது போட்டாச்சு, 1 போட்டாச்சு. இங்கே இருக்கிற இந்த மைனஸ் இது இந்த பக்கம் ஈக்குவல் டு தாண்டும் போது ப்ளஸ்ஸாக வந்துடுது. இங்கே ஒரு சைன் தீட்டா ஆல்ரெடி இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில், அதை நான் அப்படியே கீழே இறக்குறேன். ஸோ சைன் தீட்டான்னு எடுத்தேன். அதுதான் இங்கே என்ன போட்டிருக்கேன்? பிரிங்கிங் சைன் தீட்டா டுகெதர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன் நம்மளை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க? இந்த மாதிரி ஏ ஃபேமிலிலாம் ஒரு சைடும் சைன் தீட்டான்றது ஒரு சைடும் தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மூவ் பண்ண முடியலன்னா நம்ம கொஷினை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும். ஸோ இப்போ மாற்றியாச்சு. இப்போ இதில் என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் -1 இது அப்படியே இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கட்டும். இந்த இடத்துல பார்த்தா எகெயின் சைன் தீட்டா 2 இடத்துலையும் காமனாக வெளியே எடுக்கணும். இந்த இடத்துல இப்போ வெளியே எடுக்கும் போது நம்மளுக்கு மீதி என்ன இருக்குது? வெறும் ஏ ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ஏ ஸ்கொயரை போட்டுக்கோங்க. சைன் தீட்டாவை நான் வெளியே காமனாக எடுத்துட்டேன். ஸோ இந்த சைடில் வந்து நம்மளுக்கு வெறும் ஏ ஸ்கொயரு உள்ளே போயிடுச்சு. அப்போ சைன் தீட்டாவை நான் வெளியே எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு சைன் தீட்டா மட்டும்தான் இருக்குது, அதை நான் ஆல்ரெடி வெளியே எடுத்து போட்டேன். அப்போ இங்கே எதுவுமே இல்லைன்னா நம்ம சும்மா +1 அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, ஸோ இங்கே சைன் தீட்டா போயிடுச்சுன்னா ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே சைன் தீட்டா போயிடுச்சுன்னா எதுவுமே இல்லை, +1 மட்டும் இருக்குது. அதனால இதை ப்ராக்கெட்டில் போட்டேன். அகெயின் நம்மளுக்கு கொஷினில் என்னன்னு இருக்குது? அந்த சைன் தீட்டான்றது மட்டும்தான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது ப்ரூவ் பண்ண சொல்கிறதில்ல. அப்போ நம்ம மைண்ட் அதை பற்றி யோசிக்கும் போது இங்கே சைன் தீட்டாக்குள்ளே ஏ ஸ்கொயர் +1 மட்டும் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. அதை என்ன பண்ணணும்? இது இந்த பக்கம் இருக்கிற ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதையும் அந்த பக்கம் கொண்டு போயிடணும். ஏன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வெறும் சைன் தீட்டா தான் வேணும். ஸோ ஏ ஸ்கொயர் +1 இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிருக்கு, இது ஆப்போசிட் சைட் கொண்டு போனால் நம்மளுக்கு டிவைடாக மாறிடும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஏ ஸ்கொயர் -1 இருக்குது. ஸோ டிவைடட் பை ஏ ஸ்கொயர் +1 ஈக்குவல் டு இப்போ இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வெறும் சைன் தீட்டா மட்டும் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த டிவிஷனில் வந்துருச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஷினில் ப்ரூவ் பண்ண சொன்ன விஷயம். அதாவது டு ப்ரூவ் போட்டு ஏ ஸ்கொயர் -1 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் +1 ஈக்குவல் டு சைன் தீட்டா போட்டிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு இங்கே ப்ரூவும் ஆயிருக்கு. அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி இந்த கொஷினை முடிச்சிட்டோம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சம் இது. இதோட ஒரு ஜஸ்ட்ன்னு பார்த்தோன்னா நம்ம என்ன செய்கிறோம்? கிவன் கொடுத்துருக்காங்க, டு ப்ரூவ் கொடுத்துருக்காங்க.
இந்த கிவன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த சம்மில். ஆனால் ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் எதுவுமே ஃபார்முலாவே இல்லை, இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபார்முலாவை கொண்டு வரதுக்காக ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் அப்படின்னு போட்டு இது எல்லாமே நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சம்மு மூவ் ஆகும்போது நம்ம இதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சைன் டீட்டாலும் ரைட் ஹேண்ட் சைடும் கொண்டு போகும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிரும். அண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான சம்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.